ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டாட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரே டாட் கொடுத்தா ப்ளவுஸோட ஃபிட் கப் ஷேப் எல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்ற டவுட்டை அது வந்து கிளியர் பண்ணும். அண்ட் அந்த வீடியோவில் டாட் மேனிப்புலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சிங்கை கண்டினியூ பண்ணலாமா? இங்கே வந்து நான் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து லைனிங் வந்து கொடுக்க போகிறது இல்லை, டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ்ஸ் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அதை வந்து டேரெக்டாக நான் மெயின் ஃபேப்ரிக்லேயே பண்ணிவிட்டேன். லைனிங் வந்து அதுக்கு கட் பண்ணலை. இந்த ஒன் டாட் ப்ளவுஸோடைய பேட்டர்னில் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஊக் வைக்கிறதா இருந்தாலுமே நார்மலாக நம்ம சென்டரில் கட் கொடுத்துட்டு ஹாஃப் இன்ச் கொடுப்போம் இல்லையா ஹூக் அலவன்ஸ்க்கு, அதை வந்து நீங்கள் யூஸ்வலாக கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கலாம். அதிலலாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நான் நெக்குக்கு வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த கேன்வாஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் அந்த மெத்தட்லேயே தான் நான் வந்து இங்கே கேன்வாஸ் வந்து கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே. அதை வந்து இந்த மாதிரி லைனிங்லேயும் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோட மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, லைனிங்கை விட கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு வந்து நான் என்னோட மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேன்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேன்வாஸை சுற்றி நம்ம ஒரு ½ இன்ச் எக்ஸஸாக கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கேன்வாஸோட எட்ஜ் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இங்கே வந்து உங்களுக்கு வேணும்னா சென்டரில் வந்து நாச்சஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் அந்த கர்வ் எல்லாமே ஸ்டிச்சும் பண்ணலாம். நான் வந்து நார்மலாகவே ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்துடுறேன். அதை ஸ்டிச் பண்ணிட்டுக்கு அப்புறமா அந்த ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் கொஞ்சம் விட்டுட்டு மிச்சம் இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். அதே மாதிரி மேலேயும் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்கு இல்லை லைனிங், அதையுமே நான் வந்து கட் பண்ணிடுறேன். கரெக்டாக அந்த கேன்வாஸோட எட்ஜ் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். வெறும் கேன்வாஸ் மட்டும் தான் நம்ம இப்போ வச்சுக்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேக்கில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னோட ப்ளவுஸோடைய நல்ல பக்கம் மேலே என்னோட லைனிங்கை வச்சுட்டு கீழே வேஸ்ட்டில் வந்து ஒரு ½ இன்ச் வந்து ஸ்டிச் வந்து போட போகிறேன். அதை போட்டுட்டு நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக்கை வந்து நம்ம கேன்வாஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் அடித்து திருப்ப போகிறது கிடையாது. வெறும் வேஸ்ட்டை மட்டும் நான் ஜஸ்ட் ½ இன்ச்சில் அடித்து உள்ளே நான் திருப்ப போகிறேன். அந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கோட கார்னரில் வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுகிட்டே வந்துடணும். போட்டுட்டு அதை அப்படியே நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம அதை அயன் பண்ணி செட் பண்ணிடணும். லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றாவும் அட்டாச் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா நெக் வந்து நம்ம கேன்வாஸில் பண்ணிட போகிறோம். பேக்குக்கு வந்து நம்ம வேஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் வந்து நார்மலாக அட்டாச் பண்ணியிருப்போம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அதை எல்லா இடத்துலையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டுக்கு அப்புறமா அந்த எக்ஸஸாக இருக்கிற மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட போகிறோம். இதில் வந்து நம்ம நெக்கை கேன்வாஸில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அண்ட் வேஸ்ட்டை வந்து நான் வந்து கிராஸ் பட்டி மாதிரி கொடுத்து அதை வந்து ஜாயின் பண்ணி உள்ளே தள்ளிட போகிறேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட டாட்டை மட்டும் ஸ்டிச் பண்ணிடலாம். டாட் வந்து நம்ம வேஸ்ட் டாட் இதுக்கு முன்னாடி கூட எடுத்துருப்போம் இல்லையா, சேம் வே அந்த 2 ½ இன்ச்சும் வந்து நான் ஒன்றா வைக்கிறேன். 2 டாட்டையும் ஒன்றா வச்சுட்டு கரெக்டாக நம்ம கொடுத்த அலவன்ஸ் எவ்வளோ ½ இன்ச் தான், அந்த ½ இன்ச்சில் வந்து என்னோடய ஸ்டிச்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டே வரேன். அதோட சென்டர் பாயிண்ட் நம்ம முடிச்சிருப்போம் இல்லையா, அந்த பாயிண்டில் வந்து நம்ம அப்படியே அப்ரப்டாக க்ராஸாக வந்து கொடுக்கக்கூடாது, லைக் பாயிண்டடாக வந்து முடிக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து க்ராஸாக வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நம்மளோட டாட் வந்து பாயிண்டடான ஒரு ஷார்ப் லுக் இல்லாமல் ஒரு மவுல்டடாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி முடியும். இங்கே பார்க்கும்போதே தெரியும், என்னோட பாயிண்ட்டை விட நான் ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச் மேலே தான் வந்து என்னோட டாட்டை வந்து நான் முடிச்சிருக்கேன். இதே மாதிரி வந்து நீங்கள் இன்னொரு டாட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு டாட் ஸ்டிச் பண்ணாலுமே அதை இந்த மாதிரி அயன் பண்ணால் மட்டும்தான் அதோட லுக்கே வந்து எலிவேட் ஆகும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக டாட் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு வாட்டி அயன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ரண்ட்லேயும் லுக் நல்லாயிருக்கும் அண்ட் பேக்லேயும் அதோட லுக் வந்து நல்லாயிருக்கும். நான் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே அயன் பண்ணுற மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட்லேயுமே வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 2 டாட்டுக்குமே இதே வந்து நான் பண்ணிடுறேன். இதை பண்ணிட்டுக்கு அப்புறமா நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு பேக்கோடைய நெக் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஏற்கனவே கேன்வாஸ் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கேன்வாஸ் வந்து ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் இங்கே வந்து கேன்வாஸில் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளோட நெக் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்மளோட கேன்வாஸை நம்ம ½ இன்ச் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா அலவன்ஸ், அங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். கர்வாக இருக்கிற இடத்துலலாம் நான் சொன்ன மாதிரி கர்வாகவே கொண்டு வரணும், நீடில் வந்து இறக்கக்கூடாது. இந்த மாதிரி ½ இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அதோட நெக் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். எங்கேயுமே வந்து அதோட ஷேப் மாறின மாதிரி ஒரு லுக்கே வந்து கிடைக்காது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அந்த ஷேப்பை வந்து ½ இன்ச்சில் வரைஞ்சிட்டு அப்புறமா ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த கேன்வாஸை அப்படியே நம்ம உள் பக்கமாக மடிச்சுட்டு அந்த கார்னரில் வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து அந்த ½ இன்ச் இருந்துச்சு இல்லையா, அங்கே வந்து நிறைய நாச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க.
குத்துட்டு அந்த நாச்சஸ் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கேன்வாஸோட கார்னரில் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரணும். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த கேன்வாஸை வந்து ரைட் சைடு வந்து நம்ம அந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டு போகக்கூடாது. அதை வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும் வித்தியாசமாக இருக்கும். லெஃப்ட் சைடு கொண்டு போயினே இருப்பேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்கள் நெக் ஷேப் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட் சைடு வந்து அந்த நெக் ஷேப்பை வந்து கொண்டு போக ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஒரு பேக் நெக் மாதிரி நான் இன்னொரு பேக் நெக்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடுறேன். பட் ஹெம்மிங் எதுவுமே வந்து இப்போ போடாதீங்க. நம்ம அதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ பேக் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, அதே மாதிரி வந்து நான் ஃப்ரண்ட்டோட நெக் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஹூக் எதுவுமே கொடுக்காததுனால ரெண்டுத்தோட சென்டரையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு சென்டரையும் ஒன்றா வச்ச மாதிரி ஃபஸ்ட் வந்து பின் குத்திடுங்க. அதை பின் குத்திட்டுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் வந்து அந்த ஷேப்பை நம்ம அலைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பின் வந்து குத்திட்டு நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 1/2 இன்ச்சில் கரெக்டாக நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக நம்ம முடிக்கிறோம். முடிச்சதுக்கப்புறமா நம்ம பேக்குக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி அந்த கேன்வாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த 1/2 இன்ச் இடம் எல்லாத்தையுமே நாச்சஸ் வந்து கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்மளோட கேன்வாஸோட கார்னரில் வந்து ஸ்டிச் வந்து போடணும். இங்கேயுமே நான் கேன்வாஸோட கார்னரில் ஸ்டிச் போடும்போது அதை லெஃப்ட் சைடு தான் அந்த ரவுண்ட் ஷேப் தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். நான் என்னோட ரைட் சைடு வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகல. பொதுவாகவே நம்ம கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட ரைட் சைடில் அந்த ஷேப்பை தள்ளிட்டே போவோம் நமக்கே தெரியாமல். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு வேலை என்னென்னா நம்மளோட வேஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே வந்து நான் கிராஸ் பீஸ் மாதிரி கொடுத்து நான் வந்து என்னோட வேஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் கிராஸ் பீஸ் ஃபேப்ரிக்கை வந்து எடுத்துகிறேன். க்ராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எல்லா பிட்ஸையுமே வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணிட்டுக்கப்புறமா அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து நான் இங்கே போட்டு வச்சுக்கிறேன். இதை போட்டதுக்கப்புறமா நம்ம இதை வச்சு நம்மளோட வேஸ்ட்டில் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்குக்கும் வேணாலுமே இதே மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் நான் பேக்குக்கு அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இங்கே மட்டும் இது மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த கிராஸ் பட்டியில் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து என்னோட ஸ்டிச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து என்னோட கிராஸ் பட்டி மொத்தமாகவே 3/4 இன்ச் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் என்னோட ப்ளவுஸோடைய வேஸ்ட்டில் வந்து வர மாதிரி வச்சுட்டு மிச்சம் எல்லாமே என்னோட மெயின் ஃபேப்ரிக் தான் அங்கே இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி வச்சு அதை ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுடைய கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுனால நம்ம உள்பக்கமாக மடிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கும். இதை நம்ம அது மாதிரி ஃபுல்லாக வச்சு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபோல்டு பண்ணும்போது உள்ளே இருக்கவே இருக்காதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கிராஸ் பீஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிச்சம் எல்லாமே மெயின் ஃபேப்ரிக் தான் இருக்குது. ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை அப்படியே வந்து ரைட் சைடு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். கார்னர் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை மறுபடியும் உள்பக்கமாக நம்மளோட லைனிங் சைடு வந்து வச்சுட்டு அந்த எட்ஜ்லேயும் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். இங்கேயும் நீங்கள் வந்து ஹெம்மிங் வந்து கொடுக்கலாம். இந்த எல்லா ஸ்டிச்சும் பண்ணும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களோட டாட் நம்ம ஓப்பன்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டாட் வந்து ஓப்பன்டாகவே இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளோட ஷோல்டர் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து சீம்லெஸ்ஸாக எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டுத்துலேயுமே வந்து கேன்வாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 கேன்வாஸையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 2 கேன்வாஸ்க்கும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் வந்து ஒரு லைன் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த 2 லைனையுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒன்றா வச்ச மாதிரி மீட் பண்ண வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போடணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து அது ஒரே லைன் மாதிரி தெரியணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் வந்து போடணும். இதை வந்து நம்ம உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஷோல்டரில் வந்து அது சீம்லெஸ்ஸாக போய் கம்ப்ளீட் ஆகியிருக்கும், எங்கேயுமே வந்து அது குத்தாது. அடுத்தது வந்து நம்ம பண்ண வேண்டியது லெவல் செக்கிங் வந்து பண்ணணும். இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பேட்டர்ன் வந்து ஈவனாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா தான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஒன்ஸ் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டுக்கு அப்புறம் இந்த பேட்டர்னில் எதனா வந்து அன்இவனாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இது வந்து நம்ம சைட் ஜாயினிங் பண்ணும்போது அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் ஒன்றா வைக்கிறேன் அண்ட் பேக் ஒன்றா வச்சுடுறேன். எதனா ஒரு சைடில் மட்டும் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸஸ் எல்லாமே ஈவனாக கட் பண்ணிடுறேன். ஒரே பேட்டர்ன் மாதிரியே தான் இன்னொரு பேட்டர்னும் இருக்கணும், எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக வச்ச மாதிரி பின் குத்திட்டு இதை நான் வந்து பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் ஒரு பேக்கை ஒன்றா வைக்கணும் அண்ட் இன்னொரு ஃப்ரண்ட் இன்னொரு பேக்கை ஒன்றா வைக்கணும். நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே பேட்டர்ன் அந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய அந்த மார்ஜின் 1.5 இன்ச்சஸ் இருக்குது இல்லையா, அந்த 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் கீழே இருந்து நான் வச்சு அலைன் பண்ணிகிட்டே போகிறேன். வேஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வேஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்து அது ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் அதுலேருந்து முன்ன பின்ன இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம ஸ்லீவ் வந்து டேரெக்டாக இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அங்கே வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுடணும். அந்த 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் மட்டும்தான் கட் பண்ணணும், அதை தாண்டி கட் பண்ணக்கூடாது. 2 சைடும் வந்து இதை நம்ம பண்ணி வச்சிடணும். இப்போ இங்கே பண்ண மாதிரியே தான் நம்ம ஸ்லீவ்ஸ்லேயுமே வந்து அந்த 1.5 இன்ச்சஸ் வரைக்கும்
கீழே பார்டர்லேருந்து நம்மளோட ஸ்லீவ்ஸ் மேலே வரைக்கும் ஆர்ம் ஹோல் வரைக்கும் அதே மாதிரி 1.5 இன்ச்சஸில் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அங்கே கட் பண்ணோம் இல்லையா, அந்த மார்ஜின்லேருந்து நம்மளோட பேட்டர்னை வந்து சென்டர் பிடிச்சி எடுத்துகிட்டே வரணும். அந்த மிட் பாயிண்ட் வந்து எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளோட ஷோல்டரோட சென்டர் வந்து வராது. அந்த மிட் பாயிண்ட் எங்கே வருதோ அதை தான் நீங்கள் மிடிலாக எடுத்துக்கணும். இதை மிடில் பாயிண்ட் எடுத்த மாதிரியே நான் ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து மிடில் பாயிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லீவ்ஸில் வந்து கீழே ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் மாதிரி கொடுத்து. ஸோ எனக்கு கீழே எந்த வேலையும் இல்லை, வெறும் ஸ்லீவை வந்து நம்ம ஜாயின் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயினிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நம்மளோட மிடில் பாயிண்ட் ரெண்டுமே வந்து மீட் ஆகணும். அது ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது வந்து ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் அதை ஒரு லூஸில் வச்ச மாதிரியே ஸ்டிச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஸ்லீவ் இல்லையா, இது வந்து நம்ம இழுக்கும் போது நல்லாவே அது வந்து இழுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பிடிச்சி இழுக்காமல் நல்ல லூஸ் ஃபிட்டிங்லேயே வச்சு அந்த சென்டர் அது மேட்ச் ஆகினே வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இது வந்து நம்மளுடைய பேட்டர்ன் போட்டுட்டுக்கப்புறம் தான் அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்லீவோடைய ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இது வந்து கம்மியும் ஆகாது, அதே மாதிரி அதிகமாகவும் வராது. டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த மார்ஜினை வந்து நம்மளோட ஷோல்டர் பக்கமாக உள்ளே வச்ச மாதிரி நீங்கள் விடணும். அதை அப்படியே விடாமல் அங்கே ஃபியூசிங் டேப் மாதிரி ஒட்டிட்டு அந்த இடத்துல ஹெம்மிங்கும் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லீவோடைய அந்த மார்ஜின் வந்து வெளியே டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ்ஸில் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம சைட் ஜாயினிங் பண்ண போகிறோம். சைட் ஜாயினிங்கில் வந்து உங்களுக்கு எதனா ஸ்லீவ்ஸில் ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மார்ஜின் வரைக்கும் சைட் ஜாயினிங் வந்து பண்ணிகிட்டே வரணும். இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்லீவ் இருக்கிறதுனாலே நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதை ஜாயின் பண்ணும்போது. ஸோ நான் பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்டே வரேன். அந்த ஸ்லீவ் ஜாயினிங்கோட மார்ஜினையும் கீழே வச்ச மாதிரி நான் ஸ்டிச் வந்து பண்ணிகிட்டே வரேன். நம்ம ஏற்கனவே லெவல் செக்கிங் எல்லாமே பண்ணிட்டதுனால இங்கே வந்து நமக்கு ஜாயினிங்கில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் வராது. எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி வரும். நல்ல 2-3 டைம்ஸ் ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறோம். இங்கே ஒன் சைட் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் சைட் ஜாயினிங் வந்து பண்ணிடுறேன். இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹூக் அண்ட் ஐ வந்து நீங்கள் யூஸ்வலாக எந்த மெத்தட் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மெத்தடே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் நார்மலான பட்டி வச்சுட்டு ஹூக் அண்ட் ஐ வந்து ஹூக் அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் வி மாதிரியான பட்டி தான் நான் வந்து ரெடி பண்ணுவேன். இது எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து டீப் நெக் ப்ளவுஸ் தான், பட் நம்ம வந்து நாட் எதுவுமே வைக்கல. நாட் எதுவுமே வைக்காமலே இது வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது அண்ட் நெக்குமே வந்து லூஸாக இருக்காது. இதோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னும் சொல்லிட்டு போங்க. பாய்.